गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्. ராம் ராம். 27 நாள் பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் அந்த 27வது நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாவை நோன்பை பூர்த்தி பண்ணி அக்கார வடிசலை கண்ணனுக்கு படைக்கிறார். வடிசல் பண்ணுறதுக்கு இப்போது நான் ஒரு கம்மி குவான்டிட்டியில் தான் சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும். ஸோ இப்போது ஒரு 200 கிராம் அரிசி கப்பில் இந்த கப்பில் பாதி 100 கிராம் இருக்கிற மாதிரி அரிசி எடுத்துட்டுருக்கேன் நான். இது வந்து 200 கிராம் இருக்கும், பட் நான் 100 கிராம் தான் எடுத்துட்டுருக்கேன். அந்த அரிசிக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு வறுத்துக்கணும். லைட்டாக வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துன்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி பால் விட்டு குழசலாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கரில். அதாவது பால் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம சாதாரணமாக அரிசி 1 பங்குன்னா 3 பங்கு ஜலம் விடுவோம் இல்லையா? அந்த 3 பங்கு ஜலத்தில் பாதி பால் பாதி தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வெல்லம் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 1:3. இப்போ இந்த கப்பால் 1/2 கப்பு அரிசின்னா இதே கப்பால் அரையா 3 கப்பு வெல்லம், அதாவது 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன் நான். ஸோ 1:3 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன மெஷர்மெண்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு இந்த அரிசி பருப்பை வறுத்து இந்த பாலையும் விட்டு குழசெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு வறுக்கிறதுக்காக இலுப்பச்சட்டி நான் ஆல்ரெடி காய விட்டுருக்கேன். இதில் அதை சேர்த்துனுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், அதாவது ரொம்ப செவக்க வறுக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு போகிறோம். இப்போ இதை ஓரளவுக்கு வறுத்து எடுத்துட்டாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கலஞ்சிட்டு இதில் பால் விட்டு நம்ம வேக விட போகிறோம். வெறும்ன பாலில் வந்து இந்த அரிசி வேகாது, அதனால் பாலும் தண்ணியும் கலந்து தான் நம்ம வேக விடணும். நான் சொன்ன மாதிரி இப்போ 1க்கு 3 நம்ம தண்ணி விடுவோம் சாதாரணமாக, கூடவே 1 டம்ளர் விட்டு நம்ம குழசலாக வேக விட்டுட்டு போகிறோம். பாலும் தண்ணியுமா கலந்துக்க வேண்டியதுதான். இப்போ குக்கருக்குள்ளே இந்த அரிசி பருப்பு போட்டு அதில் பாதி பால் பாதி தண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளரில் 2 டம்ளர் பாலும் பாக்கி தண்ணியும் நான் விட்டு கலந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா குழசலாக வர அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ குக்கர் நல்லா விசில் வந்துருக்கு. அதாவது நம்ம இந்த அரிசி பருப்பு நல்லா குழசலாக வேக வைக்கணுங்கிறதுனால ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கிறோம். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1:3 வெல்லம், அதை ஜஸ்ட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதை கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போது அடுப்பில் வச்சுருக்கேன். இதையும் கரைய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கேப்பில். இப்போ குக்கர் விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறதுக்காக அதே இலுப்பச்சட்டியில் நெய் விட்டுருக்கேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பொதுவாகவே சமைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம்னா பாத்திரம் நிறைய செலவாகாமல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி பருப்பு வறுத்த அதே இலுப்பச்சட்டியில் நெய் விட்டுருக்கேன் நான். நெய் காஞ்சிருத்து. முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ முந்திரியும் திராட்சையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். முந்திரி லைட்டாக வறுப்பட்டுட்டு கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிறேன் நான். ஸோ திராட்சைக்கு பதம் என்னென்னா, நம்ம அது வந்து பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வரணும், அந்த அளவுக்கு வறுக்கிறது தான் திராட்சைக்கு பதம். இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். வறுப்பட்டதுக்கப்புறமும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா வெந்துடுது. இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கையால், அதாவது இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுன்ட்டு இதை நம்ம அந்த இலுப்பச்சட்டி முந்திரி வறுத்தோம் இல்லையா, அதே இலுப்பச்சட்டியில் இருக்கிற அந்த நெய்யோடையே நான் இதை சேர்த்துக்க போகிறேன்.
இதில் நம்ம 1/4 லிட்டர் பால் 1/4 லிட்டர் தண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு இன்னும் ஒரு 3/4 லிட்டர் பால் நம்ம விடணும். இது பால்லையே தான் வேகணும். ஏன் நம்ம தண்ணி கலந்து விட்டோம்னா இல்லைன்னா வேகாது, அதனால தான் தண்ணி கலந்து விட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் இதை நல்லா மசிச்சுன்ட்டு அந்த இழுப்பு சட்டிக்கு மாற்றிட்டு இன்னொரு 3/4 லிட்டர் பால் விட்டுக்க போகிறேன். பாருங்கள் இது எப்படி எவ்வளோ குழஞ்சி வந்திருக்குன்னு. ஸோ இதில் நான் இந்த திக்கு பால், அதாவது இந்த திக்கு பால் க்ரீம், ஃபுல் க்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த திக் பால் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் ஒரு இது வந்து 1/2 லிட்டர், இதோட இன்னொரு 1/4 லிட்டர் நான் சேர்த்து விட்டுக்க போகிறேன். ஸோ 3/4 + 1/4 1 லிட்டர் பால் கண்டிப்பாக இதுக்கு வேணும். இந்த பால்லையே தான் இது நல்லா வேகணும், இந்த அரிசி பருப்பு. இப்போ இன்னொரு 3/4 லிட்டர் பாலையும் சேர்த்து இந்த அரிசி பருப்பை நல்லா மசிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அந்த இழுப்பு சட்டிலேயே போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா இந்த பால்லையே இந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சு நல்லா கெட்டியாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரையை வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை இதில் விட போகிறோம். வெள்ளை தண்ணி வந்து கொதிக்க விடக்கூடாது, அதனால் நான் கரையை விட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறட்டும், அதுக்குள்ளே இதுவும் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த அரிசி பால்லே வெந்து எப்படி கொதிச்சுன்னு இருக்கு பாருங்கள், பார்த்தாலே நல்லா தெரியும். அரிசியும் பாலும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளை தண்ணி இருக்குது இல்லையா, நம்ம கரையை 1க்கு 3 பங்கு வெல்லம் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வெள்ளை தண்ணியை நான் இப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெள்ளை தண்ணி கண்டிப்பாக ஆறணும், கொதிக்க இருக்கும் பொழுது விடக்கூடாது. அதனால் நான் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுக்கிறேன். நம்ம வந்து சின்ன கப்பில் 1/2 கப்பு தான் போட்டோம், ஆனால் இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கோ. இந்த வெல்லமும் இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும், நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. கொஞ்சம் ஒரு கெட்டியான பாயசம் ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கணும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொதிச்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறுகினதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இதில் இன்னும் ஒரு விஷயம் நான் சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னா, குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் ஒரு ஆரஞ்சு கலரும் இந்த வெள்ளத்தோட கலரும் சேர்ந்து நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இது அவளோட இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் திக் ஆகட்டும். சூப்பராக இது கொதிச்சுன்னு இருக்கு பாருங்க. அரிசியோட அந்த சுவடே தெரியல, அந்த அளவுக்கு இது பாலில் வெந்து க்ரீமி ஆயிருக்கு. இப்போது இதில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் இது வரைக்கும் நம்ம அந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய் மட்டும்தான். ஸோ இதில் நெய் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நெய் பால் தான் இதில் வந்து நிறைய இதுக்கு வாங்கும். ஸோ நான் ஒரு 1/2 கப்பு நெய், அதாவது நம்ம 1/2 கப்பு அரிசின்னா 1/2 கப்பு நெய் கண்டிப்பாக வேணும். எடுத்து வச்சுருந்ததில் கிட்டத்தட்ட பாதி நெய்யை நம்ம இதில் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம்னா, முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா சேர்ந்து வரணும் இது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். இதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவா கோவிலில் எல்லாம் பண்ணும்பொழுது. ஸோ வந்து ஆண்டாளுக்கு பாவை நோன்பு முடிக்கிறப்போ இந்த அக்கார வடிசல் அந்த பாட்டிலையே மூட நெய் வழியே அதாவது முழங்கை அளவுக்கு வழிகிற மாதிரி நெய் போட்டு பண்ணணும் அப்படின்னு அந்த பாட்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம நெய் பால் இதுதான் வந்து இதுக்கு ஜாஸ்தி. பச்சை கற்பூரம் உங்களோட இஷ்டம், வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை சேர்க்கலை. ஸோ அக்கார வடிசலுக்கு கண்டிப்பாக கோவிலெல்லாம் பச்சை கற்பூரம் சேர்த்து தான் பண்ணுவா. நான் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இந்த ஸ்டேஜில். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த நெய்யை, அதையும் நான் விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற அந்த ஒரு 2-3 ஸ்பூன் பாக்கி நெய்யை விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. ஸோ கெட்டியான ஒரு பாயசம் அந்த ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம அடுப்பை இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற ஆற எரிகிக்கும் கொஞ்சம், அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். இப்போ நம்ம சுவாமிக்கு பண்ணுறது அப்படிங்கும்பொழுது வெங்கல பானையில் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம்.
நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொதிக்க விடலாமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ வெங்கலப்பானையில் பண்ணிடனா கூட ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸி தான் இந்த அக்கார வடிசல். எல்லாருமே இந்த கூடாரவள்ளிக்கு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.